ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। பொன்னில மாதராசை பொருந்தின பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்றளி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரியாதவனாய் நாளும் தோன்றிய விமல போத ஸ்வரூபத்தை பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பார் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன் அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமேயாகி என்னுடை நீயும் நானும் ஏகமென்ற ஐக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சகுரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வது தத்துவம் சொல்வேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடு தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே மூத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவி வேகம் மத்திய இகபரங்கள் வருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்றாறு கூட்டம் முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனமின் நான்கே சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை யாராம் சமம் அக கரண தண்டம் தமம் புற கரண தண்டம் அமர்தரு கர்மம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் மமர் செய்யும் காமமாதி வரின் அடகுதல் சரித்தல் சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை
சமாதானம் என்பர் மேலோர் பரம சத்குரு நூல் அன்பு பற்றலே சிரத்தையாகும் வரமிகு சமாதி ஆறு வகையின் சொற்பொருளிதாமே சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர் கறிவுண்டாகும் நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவண மூன்றடைந்து வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்த பின் பதறினானே ஆன பின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே வணங்கி நின்றழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனேயன் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். நம்ம தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் கைவல்யம் நமக்கு சித்திப்பதற்காக இந்த நூலை எழுதியிருக்கார். கைவல்யம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று நிம்மதிக்காக சந்தோஷத்திற்காக எதையும் யாரையும் எந்த காலத்திலும் சார்ந்து இல்லாத தன்மை. கைவல்யம் என்பது எதையும் சார்ந்து இல்லாத தன்மை. ரெண்டாவது மீண்டும் பிறவாமை. இந்த ரெண்டு பிரயோஜனத்தை நமக்கு கொடுப்பதற்காக இந்த நூலை எழுதியிருக்கார். ரொம்ப எளிய தமிழில் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் சாஸ்திரத்தில் இருக்கிற அரிய பல கருத்துக்களை, உபனிஷத்தில் பகவத்கீதையில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் ரொம்ப எளிமையாக மந்தரம் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே அப்படின்னாரு. என்ன சொல்ல போறாரு? பந்தமும் வீடும் காட்ட. எதை காட்டி கொடுக்க போறாரு நமக்கு? பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தர். எப்படிப்பட்ட மந்தர்? எனக்கு பந்தம் மோக்ஷம், எனக்கு துன்பத்தில் நான் துடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு இந்த துன்பத்திலிருந்து முழுமையான விடுதலை வேணும் அப்படின்னு யாருக்கு ஒரு தேடல் இருக்கோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது எழுதியிருக்கீங்க. இவங்க ரொம்ப பெரிய படித்தவங்களாக இருக்கணும், ரொம்ப வசதியானவங்களாக இருக்கணும், ஆண்களாக இருக்கணும், பெண்களாக இருக்கணும், இந்த குலத்தில் பிறந்திருக்கணும், பிராமணர்களாக, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உனக்கு நிம்மதி வேணுமா, உனக்கு மோட்சத்தில் இச்சை இருக்கா, இது ரெண்டு தான் நமக்கு குறிக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இந்த நூலை எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். முதல்ல எடுத்த உடனே இந்த நூல் படிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் யார், யாருக்கு இந்த நூல் புரியும், இந்த யாருக்கு இது பிரயோஜனமாக இருக்குது, ரெண்டு விஷயம். அதான் நமக்கு அந்த அதிகாரித்துவம் அப்படிங்கிறத தொடங்கினார். என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கும்போது 4 முக்கியமான சாதனங்கள் தேவை. விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், மோட்சத்தை விரும்பும் இச்சை. இந்த வார்த்தையிலே நம்ம போவோம். விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை. இந்த 4 சாதனங்கள். இந்த 4ல் சமாதி என்ற 6 கூட்டம்னு ஒரு 6 குணங்களை ஒரு கேப்சூலில் போட்டார். அது என்னது அப்படின்னு பார்க்கும்போது சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை. இந்த 6 மனதில் இருக்க வேண்டிய நமக்கு அந்த பக்குவம், அந்த தகுதிகள். சமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விளக்குனார். அந்த 6ஐயும் தனித்தனியாக விளக்குனார். சமம் என்றால் அகக்கரண தண்டம். அகக்கரணம்னா நம்மளுடைய அந்த கரணம், மனதில் இருக்கின்ற ஒரு ஒழுக்கம். நம்ம தாட் பேட்டர்ன் கண்டபடி யோசிக்கக்கூடாது. நம்ம படிக்க வந்துட்டோம், பாடத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? அப்போ அகக்கரண தண்டம். தமம் புறக்கரண தண்டம். மனசு ஒழுங்காக கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு அதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் மனசு கட்டுப்பாட்டுக்கு வரும். இப்போ புறக்கரண தண்டம். சமம், தமம், விடல்.
சமம் அகக்கரண தண்டம், தமம் புறக்கரண தண்டம். அமர்தரு கர்மம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும். அமர்தரு கர்மம் நமக்கு பற்றை கொடுக்கக்கூடிய கடமைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. நான் படிக்க வந்துட்டு பொறுப்புகளெல்லாம் வச்சுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியாது, படிப்பில் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. இப்போ கர்மம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும். அமர்தரு கர்மம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும். மமர் செய்யும் காமமாதிவரின் அடக்குதல் சகித்தல். படிக்க வந்துட்டோம், இருந்தாலும் நமக்கு அந்த பழக்க தோஷத்தின் காரணமாக நம்மளுடைய சுபாவம் சும்மா இருக்கும்போதே கிளாஸுக்கு வரும்போதே என்னாகும், வேறு ஏதாவது காமம் ஆதிகள் வரலாம். ஆசை வரலாம், கோபம் வரலாம், எரிச்சல் வரலாம், பொறாமை வரலாம். இந்த மாதிரி பல குணங்கள் உள்ளேருந்து எந்திரிச்சு வரலாம். நம்மளுடைய சுபாவத்தை ஒரே நாளில் மாற்ற முடியாது. அதை அடக்குதல் சகித்தல். இன்னொன்று நம்ம சீதோஷண சுகதுக்காதி நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படும். நம்ம புற சூழ்நிலைகள்லையும் அக சூழ்நிலைகளிலையும் நம்மளால் நமக்கு எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும்போது அதை அடக்குவது சகித்தல், ஏற்றுக்கொள்வது சகித்தல். அடுத்து என்னது நமக்கு இகபர சுகபோகங்களில் வரும் போகங்களில் நம்ம விட்டுட்டேன் நான். சமாதானம். அடுத்து என்னது, மமர் ஸ்ரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோ. சும்மா இருக்கும்போது நம்ம படித்த விஷயமே நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். எந்த பொருளை நம்ம கிளாஸில் கேட்டோமோ கேட்ட விஷயத்த சும்மா இருக்கும்போது யோசிச்சுட்டே இருக்கிறது, அதில் நல்ல கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது, அது நம்ம உள்வாங்குவது, அதுக்கு பேர் சமாதானம். அடுத்தது சமாதானம் என்பர் மேலோ பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும். ஸ்ரத்தைனா என்ன, குரு சொல்வதும் சாஸ்திரம் சொல்வதும் பொய் இல்லை. கண்டிப்பாக அவர் சொல்லி கொடுக்கறது எனக்கு கிடைக்கும். அவர் மோட்சத்துக்கு உபாயம் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த பூர்ண அமைதி எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு அதை என்ன பண்ணுறோம், நம்புறது. அந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம நம்பி தான் போகிறோம். பிரயாக்ராஜ் போனால் நமக்கு போய் ஸ்நானம் பண்ணால் நமக்கு பாவமெல்லாம் போகுங்கிறது அது என்னது, சயின்ஸ்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. அது ஸ்ரத்தை, முழுக்க நம்மளுடைய நம்பிக்கை. இப்போ அது மாதிரி நமக்கு குரு சொல்வதும் இந்த சாஸ்திரம் சொல்வதும் பொய் கிடையாது. அவங்க பொய் சொல்லலை, அவங்க நமக்கு பெரிய மார்க்கத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கைவல்யம் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல முழுமையாக நம்பி உள்ளே வர்றதுக்கு பேர் ஸ்ரத்தை. இப்போ இந்த குணங்கள் நமக்கு அது சொல்லிட்டு, அதான் முக்கியமாக அந்த சாதனம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னாரு. சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. உலக பொருள்களுக்கே அப்படி தான். ஒரு காரியம் வேணும்னா அதுக்கு நமக்கு குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும். அதுபோல் நமக்கு இந்த விஷயங்கள் சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. ஆதலால் இந்த நான்கும் அப்படின்னு அழுத்தி சொல்கிறார். இந்த நான்கு, விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை. இந்த நான்கும் உடையவர்க்கு அறிவு உண்டாகும். இந்த நான்கும் நமக்கு என்ன ஆகணும், கண்டிப்பாக நமக்கு தேவை. இதில் என்ன கிடையாது, இதெல்லாம் கிடையாது, நமக்கு ரிசர்வேஷன்லாம் கிடையாது. நமக்கு எனக்கு இது கொஞ்சம் தான் இருக்குது, நான் வயசான காலத்தில் தான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் வைராகியம், கொஞ்சம் பாஸ் மார்க் போட்டு உள்ளுக்குள்ளே போகுமா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நான்கும் கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், இது நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் அறகுறையாக தான் இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே தான் ஆகணும். இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது. புதுசாக யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா முதல்ல என்னது புரியாது. புரியுமாயின் நுழையுமாயின் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனா குருடனாமே. நாள் வேற இதுலாம் சுற்றிட்டு அப்படி திடீர்னு உட்காந்து ஒருத்தவங்களுக்கு டபக்குன்னு ரொம்ப புரிஞ்சிடலாம். சில நேரம் என்ன ஆகும்னா, யாராவது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ரொம்ப கேஷுவலாக வர்றவங்களா இருக்கும். கேஷுவலாக வர்றவங்க கூட வந்தவங்க ரொம்ப சீரியஸாக போயிடுவாங்க. பல இடங்களில் நம்ம அப்படி பார்க்கலாம். அப்போ என்னது, அவங்களுக்கு பூத ஜென்மங்கள் கோடி புனிதனா குருடனாமே. அவங்க பல ஜென்மால நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா நமக்கு இந்த கிளாஸ் உட்காந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஜென்மத்தில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, எதுக்காக இவன் ஞானம் அடைய விரும்புகிறான் ஒருத்தன் அப்படிங்கும்போது, அவன்
இவன் அதிகாரியானோ இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவணம் 3 அடைந்து வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. பதறி ஓடி வர்றான். எதனால? நிறையா வாழ்க்கையில் அடிபட்டிருக்கான். பல நேரங்களில் என்ன ஆகும், நம்ம நினைக்காத கஷ்டமெல்லாம் வந்து சேரும். நமக்கு அலை அலையாக அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி ஓடி வர்றான், குருவை தேடி வர்றான். எதனால? அவனுக்கு 3 விதமான கஷ்டங்கள். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். 3 விதமாக. என்னிடம் இருந்தே ஆத்தியாத்மிகம்னா என்னது? என்னிடம் இருந்தே எனக்கு உள்ள தடை. எனக்கு பாடம் புரியாமல் இருக்கிறது, என்கிட்டயே தடை உண்டாகலாம். கிளாஸ்க்கு வர முடியாமல் இருக்கலாம், தூக்கம் வந்துடலாம். இந்த மாதிரி என்னாகும்? படித்தது மறந்து போகலாம், ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ சமாதி 6 கூட்டம்னு சொன்னாங்களே, அது என்னது அப்படின்னு என்ன இருக்கும்போதே மறந்து போயிடலாம். நமக்கு இப்போ படித்த விஷயம் நமக்கு என்ன ஆகணும்? இன்னைக்கு இந்த கிளாஸ்க்கு வர்றோன்னா போன கிளாஸில் படித்த விஷயம் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். அது ஞாபகத்தில் இருந்தால் தானே இது கண்டினியூட்டி கிளாஸ். நம்ம சும்மா வேறு இதில் கேட்க போகிறது மாதிரி கிடையாது. ஏதோ சும்மா ஒரு லெக்சர் கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. வரிசை என்ன படித்து ஃபுல்லாக ஞாபகம் இருக்கணும். முதல் கிளாஸு, 2வது கிளாஸு, 3வது கிளாஸ் என்னெல்லாம் படித்தவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இப்போ நமக்குள்ளேயே தடை உண்டாகலாம். ஆத்தியாத்மிகம். ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம்னா சூழ்நிலைகளால் பல தொந்தரவுகள் வரலாம். என்ன இயற்கை உபாதைகள் வரலாம். திடீர்னு என்ன கரண்ட் போயிடலாம். இந்த மாதிரி என்ன ஆகலாம்? நமக்கு வெளிப்புற சூழ்நிலைகளால் நமக்கு இடைஞ்சல் வரலாம். 3வது பிறரால் வரலாம். இப்போ நமக்கு இந்த 3 விதத்தில் தான் நமக்கு கஷ்டம் வரும். நம்ம வாழ்க்கையிலே இதே மாதிரி தான். ஒன்று நம்மளாலே நமக்கு கஷ்டம் வரும். நமக்கு வியாதி வரலாம், நமக்கே பல கஷ்டம் வரலாம். அப்படி இல்லாட்டி புற சூழ்நிலைகளால் வரலாம், இல்லாட்டி பிறரால் வரலாம். இந்த மாதிரி என்ன பண்ணுறான் அவன்? தவணம் 3 அடைந்து 3 விதத்துலேயும் நிறைய என்ன பண்ணியிருக்கான்? அடி வாங்கியிருக்கான். வாழ்க்கையில் பிராரப்தம் அவனை என்ன பண்ணியிருக்கு? துரத்தி தவணம் 3 அடைந்து எப்படி இருக்கானா? வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி, வெயிலில் போட்டு துடிச்சிட்டு வர்றானா. எப்படி புழு துடிக்கும் அது மாதிரி துக்கத்தில் என்ன பண்ணுறான்? அவனால் தாங்க முடியல. அப்படிப்பட்டவன் குரு கிட்ட ஓடி வர்றான். ஓடி வந்து என்ன செய்கிறான்? எப்படி வருகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஆனபின் மனைவி மக்கள் அத்த ஏடனைகள் 3 காணவர் வலையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. 3 விதமான ஆசைகளால் அவன் பந்தப்பட்டு இருந்திருக்கான். அப்படிப்பட்டவன் போதும் சாமின்னு என்ன பண்ணுறான்? எனக்கு இனிமேல் நிம்மதி தான் வேணும் அப்படின்னு எப்படி ஒரு வேடனோட வலையில் அகப்பட்டு சிக்கி தப்பிச்சு ஓடுதான். அப்படிப்பட்ட நான் என்ன பண்ண, நம்மளும் குடும்பத்தில் வந்து சிக்கிட்டு என்ன பண்ணுறோம்? இப்போ எப்படியாவது இந்த பிறவியை பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அதை தப்பி ஓடி வர்ற மான் போல் என்ன பண்ணுறோம்? தப்பிச்சு ஓடி கிளாஸ்க்கு வந்து உட்காந்துட்டோம். நம்ம வந்து தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. குருவை வந்து சேர்ந்துட்டான். சேர்ந்துட்டு என்ன சொல்கிறான்? அவன் தன்னுடைய சம்சாரத்தை எனக்கு எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு குரு கிட்ட எனக்கு தன்னால் கதறான். வணங்கி நின்று அழுது சொல்வான். போய் கதறிட்டு குரு கிட்ட சொல்கிறான், மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினே ஐயனே. மாய வாழ்வு எதெல்லாம் நிலையே இல்லாததோ அதெல்லாம் நிலையாக தெரிகிற மாதிரி எனக்கு ஒரு மாய கற்பனை இருந்துச்சு. என் பணம் நிலையானது, என் அழகு நிலையானது, என்னுடைய ஆரோக்கியம் நிலையானது, என்னுடைய உறவுகள் நிலையானது, எல்லாம் மாறாமல் அப்படியே இருக்கும்னு நினச்சேன் நான் வந்து. ஆனால் என்னது? அப்பப்போ எல்லாம் காலவார். மாய வாழ்வு என்னும் சோகத்தால் நம்பிக்கெட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறோம்? நம்ம நம்புகிறோம். நான் இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம நம்பி ஒரு இதில் இருக்கும், ஒரு இதில் இறங்குறோம். ஆனால் அது வேறு மாதிரி நடக்குது. மாய வாழ்வு. நம்ம நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்பப்போ என்ன ஆகும்? நமக்கு காலவாரத்தான் செய்யும். அதான் வாழ்க்கை மாய வாழ்வு. மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன், கஷ்டப்பட்டேன் ஐயனே. என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி. இந்த பாசங்கிற வலையில் பட்டு என்ன நான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை எப்படியாவது கரையேற்றுங்க. பின்னலை சின்னமாக்கி
இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். என்னை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு என்ன பண்ணுறான்? குரு கிட்ட போகிறான். நம்முடைய சம்பிரதாயத்தில் கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் குருக்கிட்ட தான் போயிருக்காங்க. இப்போ நம்மள சைக்காட்ரிஸ்ட்டை கவுன்சிலிங்கு அந்த மாதிரி நம்ம போகிறோம். நம்ம சம்பிரதாயத்தில் இப்படி தான் இருந்திருக்கு. நிம்மதிக்கான வழி எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் இருந்திருக்கு. பிரச்சனைனா ஒரு குரு கிட்ட, ஒரு பெரியவங்க கிட்ட போய் அதுக்கு சொல்யூஷன் கேட்டிருந்துருக்காங்க. சில பிரச்சனைகள் என்னாகும், தீர்க்க முடிய பிரச்சனைகள் இருக்கும். சில பிரச்சனைகள் தீர்க்கவே முடியாது. இப்போ தீர்க்க முடிய பிரச்சனைகள் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். தீர்க்க முடியாத பிரச்சனை வரும்போது தான் நம்ம என்ன ஆயிரும், தடுமாறிடுவோம். அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் சைக்காட்ரிஸ்ட் போனால் டிப்ரெஷன் சொல்லிட்டு என்ன பண்ணுவான், மருந்து கொடுத்து தூங்க வச்சுருவான். என்னமே யோசிக்காத, நீ பாட்டு தூங்கிட்டே இரு அப்படின்னு. இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க, பல போதை வஸ்துக்கள் இந்த மாதிரி இதுக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம சாஸ்திரத்தில், சம்பிரதாயத்தில் இதுக்கு வழி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நம்ம நினைக்கிறோம் என்னமோ இந்த படிப்பு தான் நமக்கு என்னத்தையோ கொடுத்துருக்குன்னு நினைக்கிறோம். இது வசதியை கொடுக்கின்ற படிப்பு, நிம்மதியை கொடுக்கும் படிப்பே கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். இப்போ இந்த கைவல்ய நவநீதம்ங்கிற இந்த நூல் இந்த நூலை மட்டுமே படிக்கிறதுக்கு இந்த ஊரில் 70 வருஷத்துக்கு மேலாக ஒரு இடம் இருந்திருக்கு. ஒரு அதுக்குன்னு ஒரு சென்டர் மாதிரி எங்கேயுமே தமிழ்நாட்டில் சாமி சொல்லுவாங்க, எங்கேயுமே கிடையாது. இந்த நூலுக்குன்னு ஒரு சங்கம் காலையில் தினம் போய் இவங்க போய் படிச்சிருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாரோட ஒன்று பாட்டி இல்லாட்டி ஆச்சி இல்லாட்டி அயம்மா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இந்த நூலை படிச்சுருந்துருப்பாங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடியே இது சம்பிரதாயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண கொடுத்துருக்கு, கை மாறி மாறி வந்திருக்கு இந்த நூலையே படிக்கிறதுக்கு. இந்த நூல் மட்டும் இல்லை, தர்மசாஸ்திரம் திருக்குறளை பரப்பியிருக்காங்க, கைவல்ய நவநீதம் பரப்பியிருக்காங்க, திருவாசகத்துக்குன்னு ஒரு சங்கம் அதை படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த கால வாழ்க்கை முறையே அந்த மாதிரி இருந்திருக்கு. அதாவது பொருளையும் தேடி இருக்காங்க, அருளையும் தேடி இருக்காங்க. ஆண்கள்லாம் பொருளை தேடி வெளியூர்களுக்கு போய் வேலைக்கு போயிட்டா, பெண்கள்லாம் இதை படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. வீட்டு வேலைகளும் பார்த்துருந்துருக்காங்க. படித்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த கைவல்ய நவநீத புஸ்தகம் அந்த காலத்திலேயே அவங்க மகிழ்ச்சி ப்ரெஸ்ஸில் போட்டிருக்காங்க. போட்டு அடித்து அதை இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்து படிக்க வச்சுருக்காங்க. இல்லை எவ்வளோ பெரிய விஷயங்கள். இதை நமக்கு காப்பாற்றி நம்ம பொருளாதார படிப்பு ஒரு பக்கம் இருந்திருக்கு. இப்போ எதுக்காக நம்ம குருவை அணுகினாலே ஒரு தாங்க முடியாத பிரச்சனை, நம்மளால் மாற்ற முடியாத கஷ்டம் ஒன்று வரும்போது அதற்கு தீர்வு என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. குருவை அணுகினானே. அடுத்து படிப்போம். அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். இப்போ என்ன பண்ணுறான், குருவிட்ட போயிட்டான்னு பார்த்தோம். போய் அழறான். அழுதி என்ன சொல்கிறான், என்ன காப்பாற்றுங்க, நான் ஒரு நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே குரு அவனை எப்படி அவனை கையாள்கின்றார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமாக கொடுத்துருக்கு. ஏன்னா நமக்கு நம்மளுடைய சாஸ்திரத்தில் மாதா பிதா குரு அந்த நமக்கு பெற்றோர்களுக்கு ஈக்குவலான ஸ்தானம் குருவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த குரு ஒரு சிஷ்யனை எப்படி அவரை ஆறுதல் படுத்துகிறாரு, அதே ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இப்போ 3 விதமான இங்கே தீட்சைகள் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக தீட்சை அப்படின்னா மந்திர தீட்சைன்னு சொல்கிறோம். மந்திரம் கொடுத்து அவங்கள கரையேற்றுவது. தீக்ஷா அப்படின்னால தீயத்தே க்ஷிப்பியத்தே இது தீக்ஷா, கொடுத்து கெடுப்பது. எதை கொடுத்து எதை கெடுப்பது, மந்திரத்தையோ உபதேசத்தையோ எதையோ கொடுத்து துன்பத்தை கெடுப்பது, முழுமையாக துன்பத்திலிருந்து விடுவிப்பது. அப்படிப்பட்ட அந்த குரு என்ன செய்கிறாரு, அவர் அன்னதன் சிசுவை, அன்னதன் சிசுவைன்னா இவ்வாறு வணங்கி விண்ணப்பித்த அந்த
சிஷ்யனை, அந்த சிஷ்யனை தன்னுடைய சீடனை, குரு வந்து தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் அவருக்கு குழந்தைங்க மாதிரி தான். இப்படி அவர் வந்து அந்த ஒரு தாய்மை உணர்வோடு தான் இருக்கார் வந்து. ஏன்னா அவருக்கு சர்வாத்ம பாவம் இருக்குது, எல்லாரையும் தன்னுடைய குழந்தை மாதிரி நினைக்கிறார். சிஷ்யர்கள் எல்லாம் எப்படி இருக்காரு? அன்னதன் சிசுவை ஐயன், அந்த ஐயன் அந்த குருநாதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆமை மீன் பறவை போல தடவி சந்நிதி இருத்தி. ஆமை மீன் பறவை போல தடவி சந்நிதி இருத்தி தன்னகம் கருதி நோக்கி. 4 விஷயம் சொல்கிறார் அந்த குரு. என்ன செய்கிறாருன்னா, 4 விதமான தீட்சைகள் இருக்குது. ஒன்று தன்னகம் கருதின்னு கொடுத்துருக்காரு, சங்கல்ப தீட்சை அப்படின்னு. இப்போ குருவானவர் என்ன செய்யணுமானா வந்து எப்படி இருப்பாரா அப்படின்னா, குரு முதல்ல சிஷ்யன் வந்த உடனேயே இவன் துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபடட்டும்னு ஆத்மார்த்தமாக என்ன பண்ணுறாரு, சங்கல்பம் பண்ணுறாரு. ஐயோ பதறிட்டு வரலாம், நானும் இதே மாதிரி தான் ஒரு நாள் பதறிட்டு வந்திருக்கேன், இப்போ எனக்கு கிடைச்ச அந்த நிம்மதி இவனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு அந்த குருவானவர் என்ன பண்ணுறாராம், சங்கல்பம் பண்ணுறார். சங்கல்பம் பண்ணி அதுக்கு பேர் தன்னகம் கருதி. தன்னுடைய மனசில் முதல்ல நினைக்கிறார், இவனை எப்படியாவது நான் வந்து விடுவிச்சு ஆகணும், வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றான், இவனை வந்து துக்கத்திலேருந்து முழுமையாக நான் விடுவித்து ஆகணும் அப்படின்னு. அதுக்கு பேர் சங்கல்ப தீட்சைன்னு பேர். தன்னகம் கருதி, தன்னகம் கருதி நன்றாக தன்னுடைய மனதில் நினைக்கின்றார். அடுத்து நோக்கி, அப்படி கஷ்டப்பட்டு வர்றான், அவனை பார்த்தோன்னே இப்படி முகத்தெல்லாம் திருப்பிக்கலாம் பார்க்கக்கூடாது. குருவானவர் எப்படி இருக்காருமா, அப்படி கருணையோட நேருக்கு நேர் அவன் கண்ணை பார்க்குறாரு, அந்த கண்ணை பார்க்குறாரு, கண்ணை பார்த்து அவன்கிட்ட பேசுகிறார். அதுக்கு பேர் சக்ஷு தீட்சைன்னு பேர், நயன தீட்சைன்னு சொல்கிறார். தன்னுடைய கண்ணோட கண்ணை அவனை பொருத்தி ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்குறார். தன்னகம் கருதி நோக்கி தடவி. அடுத்து என்ன பண்ணுறாரு, அவனை ஆஸ்வாசப்படுத்துகிறார். ஸ்பர்ஷ தீட்சை, தன்னுடைய என்ன பண்ணலாம், தலையில் கையை வச்சு ஸ்பர்ஷ தீட்சை கொடுக்கலாம், அவனை தடவிக்கிடலாம், பக்கத்தில் அணைச்சிக்கிடலாம், கவலைப்படலாம், என்ன பண்ணலாம், தட்டி கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் ப்ளஸ் நமக்கு அதிருஷ்டம் ரெண்டுமே இருக்குது. இப்போ தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி. சந்நிதி இருத்தினா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இனிமேல் டீச்சிங், அதுக்கு பேர் உபதேச தீட்சைன்னு பேர். தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி. அப்போ சங்கல்ப தீட்சை, தன்னகம் கருதி அப்படின்னா சங்கல்ப தீட்சை, நோக்கினா சக்ஷு தீட்சை. தன்னகம் கருதி நோக்கி தடவி, தடவினா ஸ்பர்ஷ தீட்சை. அடுத்தது சந்நிதி இருத்தி, அவர் அருகில் உட்கார வச்சு உபதேசம் பண்ணுறது. இப்போ 4 தீட்சையும் கண்டிப்பாக கொடுத்தாகணும் குரு. ஏன்னா ஏதாவது ஒன்று மட்டும் கிடையாது. ஏன்னா இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ளஸ் இன்னொன்று அதிருஷ்டம். குருக்கிட்ட அதிருஷ்ட சக்தி இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ தப்போபலம் அவர்கிட்ட இருக்குது, தபஸ்வியாக இருக்கார். வந்து அவருடைய மனசால் அவரால் என்ன பண்ண முடியும், அந்த சங்கல்பத்தினால அந்த சிஷியனுடைய துக்கத்தை மாற்றி கொடுக்க முடியும். மற்றதெல்லாம் என்னது, அந்த சக்ஷு தீட்சையும் ஸ்பர்ஷ தீட்சையும் சைக்கலாஜிக்கல். பக்கத்தில் போனாலே வந்து சில பேர் பக்கத்தில் போனாலே நமக்கு மனசு நல்லா ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த தடவி சந்நிதி இருத்தி என்ன பண்ணுறாரு, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஆமை மீன் பறவை போல. ஆமையானது என்ன செய்யுமான்னா முட்டை போடுமா, கடலுக்குள்ளே முட்டை போட்டுட்டு அது கரைக்கு வந்துடுமா. அதுக்கப்புறம் அந்த முட்டையை வந்து அது போய் பார்க்காது, ஒன்றும் பண்ணாது. இங்கே இருந்து நினச்சே அது என்ன பண்ணுமா, அந்த முட்டையை பொறிக்க வச்சு. அது ஆமை. மீன் என்ன பண்ணுமா, முட்டை போட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்குமா. எப்படி நமக்கு வந்து ஆமை வந்து நினச்சே தன்னுடைய குஞ்சியை பொறிக்க வைக்குதோ, அது மாதிரி குருவானவர் தன்னகம் கருதி சங்கல்பத்தினால் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. நோக்கின சக்ஷு தீட்சை, அது வந்து மீனுடைய உதாரணம். மீன் எப்படி வந்து அதை பார்த்தே, முட்டையை பார்த்தே என்ன பண்ணுது, அதை பொறிக்க வைக்குது. தன்னகம் கருதி நோக்கி தடவி. அதுக்கு ஆமை மீன் பறவை போல. பறவை என்ன செய்யுது, அடகா தன்னுடைய ஸ்பர்ஷத்தினால் தன்னுடைய சூட்டினால் என்ன பண்ணுது, அதை பொறிக்க வைக்குது. அது மாதிரி ஒரு குருவானவர் இந்த முறையில்
ஒரு ஆமை போல, மீன் போல, பறவை போல எப்படி வந்து அதெல்லாம் தன்னுடைய குஞ்சியை வந்து பராமரிக்குதோ அதுபோல் அன்ன தன் சிசுவை, அந்த குருவானவர் அந்த சிசுவை, அந்த அந்த அப்படி பச்சை குழந்தையாக வந்திருக்கான் அந்த சிஷ்யன் வந்து அப்படியும் எடுத்துக்கலாம், தன்னுடைய சிஷ்யனையும் எடுத்துக்கலாம். அன்ன தன் சிசுவை ஐயன் அந்த குருவானவர் ஆமை மீன் பறவை போல தடவி சந்நிதி இருத்தி பேச தொடங்குறாரு. சந்நிதி இருத்தி என்ன சொல்கிறாரு? உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் சொல்லிட்டார். வந்து ஓம் பிறவியை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு உபாயம் இருக்குது. இந்த நம்ம அந்த காலம் மாயாவி படத்துலலாம் பார்ப்போம், அந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் ஒரு இது இருக்குது, நீ 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி போகணும் அப்படிங்கிறது மாதிரி என்ன சொல்கிறாரு? ஓம் பிறவியை மாற்றி அமைக்கக்கூடிய உபாயம் ஒன்று என்கிட்ட இருக்குது. மாறி மாறி பிறந்துக்கிட்டே இருக்கும். பிறவினாலே துக்கம், பிறப்போடு இறப்போடு பிறப்பை எண்ணினால் நெஞ்சது பகீரெனும் அப்படின்னு தாய்மானவர் சொல்கிறோம். ஐயோ இன்னொருக்க பிறவியா, அப்பா சாமி போதும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இப்போ பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு நிச்சயமாக சொல்லிட்டார். எனக்கு அந்த சீக்ரெட் தெரியும், உன்னைய எப்படி பிறவியிலிருந்து விடுவிப்பதுங்கிற சீக்ரெட் எனக்கு தெரியும். உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன். என்ன சொல்கிற சொல்லி கொடுக்குறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன். சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். நான் சொல்ல ரெடியாக இருக்கேன், நான் ரெடி, நீ ரெடியான்னு கேட்குற. நான் ரெடி, நீ ரெடியா? சொல்வேன். சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். பவம்னா பிறவி, சுக்ரம், துன்பம். தொடர்பவம் தொடர்ந்து வருது பிறவி, மாறி மாறி அடுத்து என்ன பிறவி தெரியாது நமக்கு. நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஏதோ கற்பனையில் இருக்கோம், வந்து என்ன பிறவி வரும் பார்க்குறோம், ஒவ்வொருத்தர் கஷ்டத்தெல்லாம் பார்க்குறோம். ஐயோ இந்த ஜென்மாங்கிற பயம் இருக்கணும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகு துஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே. பஜகோவிந்தத்தில் சொல்கிறாரு, மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், பிறக்கிறேன் சாகிறேன். புனரப்பி ஜனனி ஜடரே சயனம், திரும்ப போய் இன்னொரு அம்மா வயிற்றுக்குள்ளே போய் இருக்கணும். புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே, இந்த சம்சாரம் பகு துஸ்தாரே, ஒரே கஷ்டம். ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை ரெடியாக இருக்குது, எப்போ என்ன பிரச்சனை வரும்னு தெரியல நமக்கு. இக சம்சாரே பகு துஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே. முராரி என்னை எப்படியாவது காப்பாற்று இந்த பிறவியிலிருந்து அப்படின்னு பஜகோவிந்தத்தில் அவர் படிக்கிறார். அப்போ உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன். சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். கண்டிஷன் போடுறார் அவர். கண்டிஷன் போடுறார். என்ன கண்டிஷன் போடுறாரு? சொன்னது கேட்பாயாகில் நீ என்ன பண்ணணும்? சொன்னோடி கேட்க, நான் சொன்னதை நீ கேட்கணும். இது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த குரு ரெண்டு விஷயம், குரு பக்தி ஒன்று இருக்கும், குருவுடைய அட்வைஸ் ஒன்று, உபதேசம் ஒன்று இருக்கும். சில இடங்கள் என்னன்னா குரு பக்தி நிறையா இருக்கும், ஆனால் குருவோட உபதேசத்தை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கங்கிறது அது கொஞ்சம் என்னவாக இருக்கும் நமக்கு. குரு பக்தியும் நமக்கு தேவை, குருவோட வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். சின்ன சாமி சொல்லுவாங்க, இம்ப்ளிசிட்லி ஒபேம்பர், கேள்வியே கேட்கக்கூடாது. குரு சொல்லிட்டாரு அப்படின்னா யூ மஸ்ட் ஒபே. அந்த ஒரு அதனால தான் சொல்கிறது சொன்னது கேட்பாய். ஏன்னா நமக்கு புரியாது அவர் எந்த நோக்கத்தில் சொல்கிறார். நம்ம பிள்ளைங்களே இருக்கோம், நம்ம சொல்கிறது அதுகளுக்கு புரியாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நாம் பார்க்குற ஆங்கிள் வேறு, அவங்க பார்க்குற ஆங்கிள். அது மாதிரி குரு வந்து உபதேசம் பண்ணுற நோக்கம், அவர் உயர்ந்து இதிலேருந்து இது பண்ணுறாரு. நம்மளுடைய சின்ன அறிவுக்கு பல நேரம் புரியாது. வந்து ஏன் இப்படி இருக்கார், ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். வந்து சொல்ல போகிற விஷயம் ரொம்ப மேலான விஷயம், அதனால் முதலே கண்டிஷன் போடுறாரு. நீ வந்து என்ன பண்ணணும்? சொன்னது கேட்பாய் ஆகில் தொடர்பவம் தொலையும் என்றார். நான் உனக்கு டீச் பண்ண ரெடியாக இருக்கேன், நீ அழுது புலம்பிட்டு வர்ற, நான் இதை மாற்றி கொடுக்க முடியும். ஒரே ஒரு கண்டிஷன், நீ வந்து இதை ஃபாலோ பண்ணணும், நீ இதை ஏற்றுக்கிடணும். ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு அர்ஜுனன் பார்க்குறான். நம்ம இதனால நம்ம அதுக்காக அவர் சொன்னதெல்லாம் கேட்கணும், கண்மூடித்தனமாக கேட்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா எத்தனை கேள்வினாலும் நமக்கு கேட்கலாம், நமக்கு அதுக்கு நமக்கு சாய்ஸ் இருக்குது. எவ்வளவோ கிருஷ்ணர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, சண்டைக்கு போங்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், திரும்ப திரும்ப நான் வந்து சன்னியாசம் வாங்கிடுறேங்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் நமக்கு 18 சாப்டர் முடிக்கும் போது
அவன் என்ன சொல்கிறான் வந்து முடிக்கும்போது பகவான் சொல்கிறார், நீ உன்னோட இஷ்டத்துக்கு நீ என்னனாலும் பண்ணுங்கிறார். உன்னோட இஷ்டத்துக்கு பண்ணுங்கிறார். அவன் என்ன சொல்கிறான், ஓ இஷ்டத்தையே பண்ணுறேன்னு கடைசியில் முடிக்கும். அவ்வளவு தூரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குரு எவ்வளவு தூரம்னாலும் அவனை கன்வின்ஸ் பண்ண ரெடியாக இருக்காரு. அதுக்கப்புறமும் கரிஷியே வச்சனம் தவ, உன்னுடைய நீ இதுக்கு மேலே உனக்கு எதுவும் விருப்பமோ உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ பண்ணுங்கிறார். அவன் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உன்னுடைய வார்த்தையை நான் கட்டுப்படுறேன், நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்குறேன். அது மாதிரி சொன்னது கேட்பாயாகில், நான் உனக்கு நல்லதுக்கு சொல்ல போகிறேன், நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி சொல்ல போகிறேன், நீ சொன்னொடி மட்டும் கேளு போதும். சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றார். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே தடமடு மூழ்கி நான் போல் சரீரமும் குளிர்ந்துள்ளாரே, அடரும் மண்பொழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடமலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்றிது சொல்வான். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே கடமடு மூழ்கினால் போல் சரீரமும் குளிர்ந்துள்ளாரே, அடரும் மண்பொழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடமலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்றிது சொல்வான். இவன் தன்னுடைய தகுதியை வெளிப்படுத்துகிறான். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே குரு சொல்லிட்டாரு, உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துரும், உனக்கு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு குரு சொன்ன உடனே அவன் எப்படி இருக்கானா, தடமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள்ளாரி. வெயில் சகித்திடா புழு போல் வெம்பின்னு பார்த்தோம். அப்படியே என்ன துடிச்சு வரலாம், பிரச்சனையை தாங்க முடியாமல் அழுது உள்ளம் அழுது. நம்ம அர்ஜுனனை பார்க்குறோம், அவன் நிற்க முடியாமல் இருக்கான். அப்படிப்பட்ட வீரன் நிற்க முடியாமல் என்ன பண்ணுறான், தடுமாறி கீழே விழுந்துட்டான். அதாவது எவ்வளோ பெரிய யானையாக இருந்தால் கூட ஒரு குட்டி எறும்பு காதுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும், அவ்வளோதான். அதால் என்ன பண்ண முடியாது, சமாளிக்க முடியாது. அது மாதிரி எவ்வளவு தான் நமக்கு படபலம் ஆழ்பலம் இந்த பலம் இருக்குது அந்த பலம் இருக்குன்னா கூட ஏதாவது ஒரு சமாளிக்க முடியாத பிரச்சனை வந்தால் என்ன ஆகும், நம்மளால் தடுமாறி கீழே விழுந்துருவோம். அதுபோல் யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி எவ்வளோ பெரியவங்களுக்கும் என்ன பிரச்சனைனாலும் எப்போனாலும் வரலாம். அதான் அந்த பிராரப்தத்தில் யாருக்கு எப்போ என்ன வரும்னே தெரியாது. இப்போ அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு வெயிலில் இருக்கும்போது அப்படியே ஜில்லுன்னு ஒரு ஏசி கார் நமக்கு பக்கத்தில் வந்து நின்னா எப்படி இருக்கும், இந்த வெயிலில் அப்படியே கஷ்டப்பட்டு விக்கு நடந்துட்டு இருப்பான். நேரம் ஒரு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க ஏசி காரில் வந்து நம்மளை ஏற்றிட்டு போனால் எப்படி இருக்கும். இப்போ இருக்கிற எக்ஸாம்பிள் இவர் என்ன சொல்கிறாரு, தடமடு மூழ்கி நான் போல் வெயிலில் அப்படி நடையா பாலைவனத்தில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மடுன்னா என்னது, ஒரு குளம், நல்ல பெரிய குளம் ஒன்று இருக்குது. நல்லா அதில் போய் ஜில்லுன்னு உட்காந்து எந்திரிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இவன் தலையில் தீ பிடிச்ச மாதிரி இருக்கான். சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லும். பிரச்சனை எப்படி இருக்குது, தலையில் தீ பிடிச்ச மாதிரி இருக்குது. தலையில் தீ பிடிச்சா யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா பிரச்சனை வந்து அந்த அளவுக்கு நம்மளுடைய மனதை அவ்வளோ நிம்மதி இல்லாமல் இருக்க செய்யுது. அப்படிப்பட்ட அவன் தடமடு மூழ்கினான் போல், எனக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு, கிடைக்க போகுது அப்படிங்கிறது அந்த சந்தோஷத்தில் அவன் என்ன பண்ணுறான், சரீரமும் குளிர்ந்து உள் ஆறி. எப்படி வந்து உள்ள அந்த தண்ணிக்குள்ளே போனோடனே என்ன ஆகுது, சரீரம் ஜில்லுன்னு ஆயிடுது. அதுபோல் இவன் மனம் உள் ஆறினா மனசில் இருக்கிற அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பெரிய வியாதி இருக்குன்னு நினைக்கிறோம், ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு, அது போய் பாரு, டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னாலே கிடச்சிருச்சான், அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சான், நமக்கு ஏதோ பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அது மாதிரி அவன் குளிர்ந்து உள்ளாரி அடரும் அன்பு ஒழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி. பாஷ்பம்னா கண்ணீர். குருவை பார்த்து என்ன அப்படி கண்ணீர் தாரதாரையாக வருது. ஐயோ, என்னுடைய பிறவியை மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு உபாயம் சொல்கிறேன்னு சொல்லி இனிமேல் நான் பிறக்கவே வேண்டியதில்லை, அதுக்கு எனக்கு ஒரு உபாயம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ அடரும் அன்பு ஒழுகுமா போல், அந்த அடரும் அன்புனா நல்ல அடர்ந்த பொங்கி பெருகுகின்ற அவனுடைய அன்பு அப்படி கண்ணு வழியாக ஒழுகுதான். அவனுடைய குருவை பார்த்து அந்த பக்தி காரணமாக அவனுக்கு ஒழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி அந்த ஆனந்த கண்ணீரை அவன் வெளிப்படுத்தி என்ன செய்கிறான், மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று ஈது சொல்வான். மடல்னா தாமரை, இது இதழ்கள். அந்த தாமரை போன்ற அந்த குருவினுடைய பாதத்தை வணங்கி
மீண்டும் வணங்குறேன் திரும்ப திரும்ப வணங்குறேன். அதை எதை காட்டுது? நம்முடைய ஸ்ரத்தையை காட்டுது. காலில் விழுறாங்க அப்படின்னு அதெல்லாம் தப்பான விஷயம் கிடையாது. அது என்னது? காலில் விழுறதுங்கிறது அந்த அறிவிற்கு கொடுக்கின்ற மரியாதை. வணங்கி நின்று இது சொல்வான். திரும்ப அவன் என்ன சொல்கிறான்? பேச தொடங்குறான். யார்? இந்த சிஷ்யன். அதனால் தவிச்சு போய் குருவை பார்த்த அந்த சிஷ்யன் வந்து குருக்கிட்ட சொல்ல தொடங்குறான். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி, நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே, இன்னதென்றதை நீ காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி, நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே, இன்னதென்றதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான். அவர் என்ன சொன்னார்? நீ சொன்னது கேட்டீனா உன்னுடைய பிறவி நோய் தொடரும். அதை வந்து என்ன பண்ணுறேன்? நான் அறுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாரு? சிஷ்யன் என்ன சொல்கிறான்? தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்தினான். சில நேரம் நான் சொன்னடி கேட்காம கூட இருப்பேன், அப்படின்னா என்னை கண்டித்து கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்படியாவது நான் என்னைய சொன்னோடி கேட்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் நான் கேட்பேன். சில நேரம் என்ன ஆகும், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாமல் இருக்கலாம், அதனால நான் வந்து என் போக்கில் யோசிக்க தொடங்கலாம். இப்போ சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமின்னு குருவை சொல்கிறான். சுவாமின்னா ஸ்வம் அமீயத்தே இத்தி சுவாமி. யார் தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் தன் வசத்தில் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரோ அவர் தான் சுவாமி. ஸ்வம் அமி, தன்னை ஆள்பவன். ஸ்வம் அமி, தன்னை ஆள்பவன்னா சுவாமி. யார் தன்னுடைய உடல் மனம் இந்திரியங்கள் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரோ அவர் தான் சுவாமி. இப்போ சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும், நான் கொஞ்சம் சொன்னோடி கேட்கலேனாலும் அவன் தன்னுடைய தகுதியை வணங்குவதன் மூலமாக செயல்னால் வெளிப்படுத்துகிறான். இந்த மாதிரி பேசுவதன் மூலமாக தன்னுடைய வாக்கினாலே சொல்கிறான். நான் சொன்னோடி கேட்கலேனாலும் சுவாமி, நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே. நீங்கள் கருணை கடல் வந்து, நான் சில நேரம் தப்பு பண்ணால் கூட தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு என்னை விரட்டி விட்றாதீங்க, வந்து என்னைய சிஷ்யனா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஏதாவது தப்பு பண்ணால் கூட என்னைய மன்னிச்சு என்ன பண்ணணும்? உங்களுடைய கருணையினால் நீர் என்னை ஆளலாமே. நீர் என்ன பண்ணணும்? ஆளலாமேனா என்னை நீங்கள் கரையேற்ற வேண்டும். ஏன்னா நமக்கு குரு சிஷ்யன், அதனால தான் நம்ம சகனாவவத்து சொல்கிறோம். சகனாவவத்து எதுக்கு சொல்கிறோம்? நம்ம ரெண்டு பேர்த்து குருவுக்கும் சிஷ்யனுக்கும் என்ன வந்துடக்கூடாது? ஒரு மாவித் விஷா வகைன்னு சொல்கிறோம், கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது. நமக்கு டீச்சிங் ரொம்ப முக்கியம். குரு கிட்ட கோச்சிட்டு போயிட்டா யாருக்கு நஷ்டம்? சிஷ்யனுக்கு தான் நஷ்டம் வந்து. அதனால என்ன பண்ணுறான், எனக்கு நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் நல்லா வரணும். அதனால் நீங்கள் சொன்னதை சில நேரம் நான் கேட்கலைனாலும் உங்களை என்னை தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறான். என்ன பண்ணுங்க, கைவிட்டுறாதீங்க. நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே. நான் உன்னைய பிறவாமையிலேருந்து காப்பாற்றுறேன். மீண்டும் மீண்டும் பிறந்து இருக்கீங்க இல்லையா? உன்னுடைய பிறவி சக்கரத்துலேருந்து உன்னைய காப்பாற்றுறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே, இன்னது என்று அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான். இதுதான் அந்த மார்க்கம்னு எனக்கு நீங்கள் எப்படியாவது எனக்கு காட்டி கொடுத்து என்ன கரையேற்றிருந்து வந்து நான் திரும்பவும் இன்னொரு தாய் வயிற்றில் போகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. எனக்கு திரும்பவும் இந்த பிறவி சூழல் வேண்டாம். நீங்கள் ஒரு சீக்ரெட் வச்சுருக்கீங்க, எப்படி வந்து இந்த பிறவி சூழல்லேருந்து நம்ம வெளிவர்றது அப்படிங்கிற உபாயம் உங்களுக்கு உண்டு. அதை நீர் என்னை இன்னது என்று அதை நீர் காட்டி என்னை ஈடேற்றல் வேண்டும் என்றான். அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம ஸ்வரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும்
குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம ஸ்வரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. இவன் தன்னுடைய குவாலிஃபிகேஷனை ப்ரூவ் பண்ணிட்டான். நான் சொன்னோடி கேட்கலைனாலும் என்னை திருத்துவதற்குரிய முழு உரிமை உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு அவன் அடங்கிய விருத்தியான். அவன் அடக்கம் உடையவனாக இருக்கின்றான். மன அடக்கம் உடையவனாக இருக்கின்றான். அடங்கிய விருத்தியான் என்பதை அறிந்த பின்பு அவனுக்கு அகங்காரம்லாம் ஒன்றும் இல்லை. அவன் குருவை பணிவு இருக்குது, அவனுக்கு குரு கிட்ட ஸ்ரத்தை இருக்குது, அவர் வாக்கியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வான். எல்லாம் குருலாம் பரீட்சை பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, சிஷ்யர்கள்லாம் எடுப்பாங்க. ஏன்னா அசிஷ்யாய ந தேயம்னு சாஸ்திரத்தில் வருது. சிஷ்யனுக்குரிய தகுதி இல்லாதவனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது. அப்படி சொல்லி கொடுத்தா பாப்பியான் பவதி, தகுதி இல்லாத சிஷ்யனுக்கு உபதேசிச்சா அந்த பாவம் குரு சேர்ந்துருமா. ஏன்னா அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணிடுவான், அதுக்கு சாஸ்திரத்துக்கே நாசத்தை உண்டு பண்ணிடக்கூடாது. அதனால சோதிச்சு பார்த்து தான் கொடுப்பாங்க. ஏன்னா அர்ஜுனன் நம்ம பார்க்குறோம், கிருஷ்ணர் முதல்ல எடுத்தோடனே உபதேசம் பண்ணலை, முதல்ல சொல்லி சொல்லி பார்க்குறாரு. கடைசியில் அவன் என்ன சொல்கிறான், கார்பண்ய தோஷம் சொல்கிறான் நமக்கு. எனக்கு நீ மேலானதை ஸ்ரேயஸ்யா நிச்சிதம் ப்ரூஹி, எனக்கு கண்டிப்பாக நீ சொல்லி கொடுக்கணும்னு அவன் நமஸ்காரம் பண்ணி தன்னுடைய வைராகியத்தை காட்டினதுக்கப்புறம் தான் பகவான் உபதேசிக்கிறார். அதே மாதிரி தான் நம்ம நச்சிகேதன் பார்க்குறோம். யமதர்மராஜா லேசுக்குள்ளே சொல்லியே கொடுக்கல. நீ உனக்கு பூமியில் எல்லாம் கொடுக்குறேன், உனக்கு நகை கொடுக்குறேன், நட்டு கொடுக்குறேன், உனக்கு மக்கள் கொடுக்குறேன், போக மாளிகை பெண்கள் எல்லாம் கொடுக்குறேன், இதை மட்டும் கேட்காதங்கிற. நீ எவ்வளவு காலம் வேணாலும் இந்த 3 உலகத்தையும் நீ அரசாட்சி பண்ணு, உனக்கு அந்த வரம் தர்றேங்கிறார். இதை மட்டும் கேட்காத. நச்சிகேதன் ஒரு சின்ன பையன், அவன் யமதர்மராஜா கிட்ட போய் ஆத்ம வித்தியை கேட்குறான். அப்போ யமதர்மர் சொல்கிறாரு, நான் உனக்கு பூமேர் மகத் ஆயத்தனம், உனக்கு உலகம் பூரா எவ்வளோ நாள் வேணாலும் நீ நினைச்ச வரைக்கும் நீ ராஜாவை ஆழ்ந்துக்கோ, இல்லாட்டி நீ சொர்க்கலோகத்தில் போய் எல்லாம் ஒரே டான்ஸு எல்லாம் எவ்வளவு நாள்னாலும் ஒரு சொர்க்கத்தில் ஹாப்பியாக இருக்கலாம், நீ இருந்துக்கோ. எவ்வளவு உனக்கு இந்திரியங்கள் எல்லாம் என்னென்ன சாப்பிடணுமோ, 1000 ரசகுல்லா, அண்டா நிறைய ரசகுல்லா எவ்வளவு சாப்பிடு, ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாது, உனக்கு பூர்ணமாக ஹெல்த் இருக்கும், நீ எவ்வளவு சுகனாலும் அனுபவிச்சுக்கோ அப்படின்னு அந்த சின்ன பையனுக்கு சொல்கிறார். ஆனால் இதை மட்டும் கேட்காத, ஆத்ம வித்தியை மட்டும் கேட்காத அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான், இந்த நான் வித்தேன தர்ப்பணியோ மனுஷியாக, பணத்தை கொடுத்து ஆசை தீந்துருமான்னு கேட்குறேன். பணத்தாசையை அனுபவிச்சு தீந்துருமா அப்படின்னு கேட்டுட்டு, எனக்கு அந்நியம் வரம் நச்சிகேதோ ந விரணீத்தே, எனக்கு வேற வரம் வேண்டவே வேண்டாம், எனக்கு இதுதான் வேண்டும் அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்த்துட்டு தான் கட்டோபனிஷத்தில் நம்ம பார்க்குறோம் யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு சொல்கிறார். அது மாதிரி இந்த குரு பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அடங்கிய விருத்தியான், அவனுக்கு நல்ல அடக்கம் இருக்குது, மனக்கட்டுப்பாடு இருக்குது, இவன் இதை தப்பாக புரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்த்துட்டு அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. ஸோ குரு உபதேசத்தை தொடங்கிட்டார். எப்படி தொடங்குறாரு? உடம்பினுள் ஜீவனை பார்த்து, இந்த உடம்பிற்கு வேறாக இருக்கின்ற அந்த ஜீவனை பார்த்து. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம உடம்பாவே நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கோம். தொடங்கும் போதே அவர் அதை பிரித்து கொடுக்குறார். அந்த ஜீவனை பார்த்து, அந்த ஜீவாத்மாவை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. எப்படிப்பட்டவர்? எப்படி தொடங்குறாரு? ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி, ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி. இவனுக்கு தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தன்னை ஆத்மாவாக நன்றாக புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல. குடம்பையுள் புழுமுன், செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும். அந்த மண் தேர்ந்தெடுத்த மண்ணை வச்சு என்ன பண்ணுது? இந்த குலை கூடு கட்டு. செறிந்த மண்ணுனா அது அப்படி செலக்ட் பண்ணுது. அது எல்லா மண்ணையும் எடுக்காது. அதுக்கு தான் தெரியும் அது எந்த மண், நமக்கு தெரியாது. எந்த மண்ணில்
அதை கூடு கட்ட முடியும்னு அதை தேர்ந்தெடுத்து அந்த மண்ணில் என்ன பண்ணுது, பொண்ணனா கொண்டு வந்து சேர்த்து என்ன பண்ணுது, அதுக்கு வாயிலிருந்து ஏதோ ஒரு பசை உண்டு பண்ணி அதுக்கு ஒரு கூடு கட்டு. செறிந்த மண்ணின் குடம்பையுள், குடம்பையெல்லாம் இது முட்டை, அந்த முட்டையில் இருக்கிற அந்த எப்படி குடம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல அந்த புழுவை என்ன பண்ணுதான், தேர்ந்தெடுக்குதான். அந்த தேர்ந்தெடுத்து அந்த புழுவை அந்த கூட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிதான். கொண்டு வந்து வச்சு அதை என்ன பண்ணுமா, ஒரு கொட்டுமா. கொட்டினோடனே அந்த புழு உள்ளே இருக்க புழு எப்போ திரும்ப வந்து கொட்டிடுமோன்னு அந்த பயத்திலேயே உள்ளே இருக்குமா. உள்ளே இருந்து அதை நினச்சி அந்த புழு வந்து தானும் குளவி ஆகிடும் அப்படின்னு சாஸ்திரத்தில் ஒரு எக்ஸாம்பிள். இது பேர் பிரமர கீட நியாயம்னு பேர். அந்த புழு வந்து அதை குளவி ஆகும். இது வந்து எப்படி நமக்கு தெரியும்னு கேட்க முடியாது. நமக்கு இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை மறுக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இது ஏன் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. இது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு ப்ரூவ் கொடுக்கணும், கவுண்டர் கொடுக்கணும். இது சாஸ்திரத்தில் யோகி பிரத்யக்ஷம்னு சொல்லுவாங்க. இது வந்து யோகிகளுக்கு தெரியும். இது வந்து அதீந்திரிய திரஷ்டா, அவங்களுக்கு தெரியும். இந்த குளவி வந்து என்ன பண்ணுது, அந்த புழுவை கொட்டி அந்த புழு என்ன பண்ணுது, எப்போ குளவி வந்துருமோ நினச்சி அது என்ன ஆயிடும், குளவி ஆகிடும். இதுக்கு பேர் பிரமர கீட நியாயம். தன்னை பிரம்மமாக நினச்சி பிரம்மவித்து பிரம்மைவ பவதி அப்படின்னு ஒரு ஆழமான விஷயம். அதை இங்கே கொண்டு வந்து சொல்கிறார். ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி அப்படின்னு சொன்னார். போன பாட்டில் சொன்னார். சார் இதில் தான் சொல்லியிருக்கார். ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி, அவனுக்கு இந்த தான் ஆத்மாங்கிறது நன்றாக அவனுடைய மனதில் பதியும் பொருட்டு எப்படி அந்த குளவி வந்து அந்த புழு முன் வந்து ஊதுதோ, அந்த கொட்டி அதை ரீங்காரம் பண்ணி அதை என்ன ஆக்குது, அந்த குளவி அந்த புழுவையும் குளவி ஆக்குது. அது மாதிரி குரு அந்த சிஷ்யனையும் தான் அவன் பிரம்மன்கிறத புரிய வைக்கிறார். நம்ம ஏற்கனவே ஒரு இது சொன்னோம். குருவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். ரசவாதம் நான் சொன்னதை அவங்க போய் தேடி எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. குருவுக்கு வந்து எந்த விதமான திருஷ்டாந்தமே சொல்ல முடியாது. இன்னும் பியாண்டு இந்த ரசமணி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸ்பர்ஷமணின்னு ஒன்று இந்த ரசவாதத்தில் உண்டு. அது என்ன பண்ணுன்னா, அது வந்து இரும்பை தங்கமாக்கக்கூடியது. அந்த ஸ்பர்ஷமணி வந்து ஸ்பர்ஷ வேதின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணும், இரும்பை தங்கமாக மாற்றிடும். ஆனால் அந்த தங்கம் இன்னொன்று தங்கமாக மாற்ற முடியாது. குரு எப்படின்னா, அவர் வந்து ஒரு சிஷ்யனை குருவாக ஆக்குறாரு. அது என்னது, அந்த சம்பிரதாயம் மாறி என்னது தொடர்ந்து கொண்டே வருகின்றது. அந்த சிஷ்யன்தான் குருவாகின்றான். எப்படி ஒரு பிள்ளையாக இருக்கணும், ஒரு அப்பாவாக இருக்கணும்னா முதல் நம்ம ஒரு பிள்ளையாக இருந்திருக்கணும். ஒரு பிள்ளையாக இருந்தவன் தான் அப்பாவாக முடியும். அதுபோல் ஒரு குருவாக இருக்கணும்னா ஒருத்தர் சிஷ்யாராக இருக்கார். இப்போ எப்படி தான் என்ன புரிஞ்சு வச்சுருக்காரோ அதை அப்படியே அடுத்தவருக்கு சொல்லிக் கொடுக்குறது. அதை மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே அப்படின்னு சொல்லிட்டு உபதேசத்தை சொல்கிற. வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழற்காற்றுட்ட செத்தை போல் சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. இதில் அந்த சம்சாரத்தை வர்ணிக்கிறார். சம்சார வர்ணனை, இந்த சம்சார நிவர்த்தி உபாயம். எப்படிப்பட்ட சம்சாரம்? அவர் என்ன பண்ணுறாரு, வாரா என் மகனே. குரு என்ன பண்ணுறாரு, அவரை மகனேன்னு கூப்பிடுறாரு. வா அப்படின்னு சொல்லிட்டு கேளு, நான் சொல்கிறேன். ஏன்னா அவன் சொல்லிட்டான், நீ என்னன்னாலும் என்னை சொன்னது கேட்கலைனாலும் எனக்கு நீங்கள் உபதேசிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்சாரத்துக்கு காரணத்தை சொல்கிறார். தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து
தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவு தானே. ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த சம்சாரத்தை வர்ணனையும் பண்ணுறாரு, இந்த சம்சார நிவர்த்திக்கு உபாயம்னு சொல்கிறார். இந்த பிறந்து பிறந்து எப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னா, தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி. சுழல் காட்டு அதில் என்ன அது, இந்த செத்தனா அந்த இலை சருகு என்னது, செத்தை போல் சுற்றி சுற்றி சர்ன்னு காத்தடிக்குது, அப்படியே மேலே சுற்றுது, அப்புறம் டொப்புன்னு கீழே விழுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது, சர்ன்னு. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஜென்மா கிடைக்குது, அப்புறம் நேராக என்ன பன்றியாக கூட இருக்கலாம், அடுத்து என்னவா இருக்கலாம், நேராக ஒரு இதாக கூட இருக்கலாம், தேவப்பிரவியாக கூட இருக்கலாம், நிறைய சொர்க்கத்துக்கு கூட போகலாம். அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு பூதமாக கூட இருக்கலாம். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருவமாகி பறவையாய் பாம்பாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து. என்ன மேலையும் போகலாம் கீழையும் போகலாம். அதுங்களுக்கு செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவன். என்ன பண்ணுறேன் நான், இந்த கால சக்கரத்தில் இந்த பிறவி சூழலில் என்ன பண்ணுறேன், பேராத கால நேமி. கால நேமி, காலம்னா நேமின்னா சக்கரம். இந்த கால சக்கரத்தில் அது நிற்காமல் போயிட்டே இருக்குது. இந்த கால சக்கரத்தில் இதில் என்ன பண்ணுறேன் நான், பிரமைனா அறியாமை காரணமாக நான் திரிகின்றேன். எப்படி திரிகின்றேன், எல்லா பிறப்பும் சுற்றி சுற்றி வர்றேன். எதனால், தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து. நான் என்னை மறந்து விட்டேன். எப்படி தன்னை மறந்தவன், தன்னுடைய சொரூபத்தை மறந்தவன் என்ன செய்கிறான், குரு சொல்கிறாரு, தன்னை மறந்தவன்னா என்ன பண்ணுறான், பிறந்து பிறந்து இறக்குறான். தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து பிறந்து என்ன செய்கிறான், தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி இறந்து, பிறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி இறந்து போடணும். நம்ம மாறி மாறி என்ன செய்கிறோம், பிறக்கிறோம், கஷ்டப்படுறோம், இறக்குறோம், பிறக்கிறோம், கஷ்டப்படுறோம், இறக்குறோம். இப்படி என்ன பண்ணணும், சுற்றி சுற்றி கால நேமி சக்கரத்தில் சுற்றி சுற்றி பிரமையில் திரிவன். இப்படி திரிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணுறேன், போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. போதம் ஆராயும், அறிவோட ஆராயும்னா விசாரம் செய்யும். போதம்னா ஞானம். ஞானபூர்வமாக நீ ஆராய்ச்சி செய்தால், இதை நீ நன்றாக விசாரம் செய்தால் என்ன தெரியும் உனக்கு, தன்னை தான் என்று அறியும். உன்னை நீ யார் என்று அறிவாய். தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. இதுதான் சூக்ஷமா, அவ்வளோதான். நீ நன்றாக அறிவுபூர்வமாக விசாரம் செய்தால், போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும், உன்னை நீ யார் என்று புரிந்து கொள்வாய். அவ்வளவும் தானே. அவ்வளவும் தானேங்கிறத ரெண்டு விதமாக பார்க்கலாம். அவ்வளோதான், இது தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஆழமான அர்த்தம், அவ்வளவும் நானே. அந்த சர்வாத்ம பாவமும் என்ன பண்ணலாம், நம்ம எல்லாம் ஒன்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றுதான் பலவாக இருக்கின்றது. இந்த ஆழ்ந்த கருத்தையும் நம்ம இதில் பார்க்கும் போதே எடுத்தோடனே பார்த்தோம். நமஸ்காரம் பண்ணும்போதே என்ன சொன்னான், நான் யானே எங்குமாம் பிரம்மம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்படியும் எடுத்துக்கலாம். இதுதான் சூக்ஷ்மம், இதுதான் என்னது இதனுடைய சீக்ரெட். இதுதான் சீக்ரெட். என்ன சீக்ரெட்டு, தன்னை தான் என்று அறிவது. உன்னை நீ அறிவாயாக. இன்னும் வரப்போகுது நமக்கு. தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. இதுதான் சூக்ஷ்மம், இதுதான் ரகசியம். இதை நீ புரிந்தால் அவ்வளவும் நீயே அப்படிங்கிற அந்த உனக்கு பாரமார்த்திக்க உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்காரு. நம்ம இனி அடுத்து முறையாக உபதேசம் பண்ண போகிறார். இது வந்து நமக்கு இதான் சாஸ்திரத்தோட மகிமை. எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து படிக்கிறோம். இப்போ நம்ம இது வேறு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் இருக்கும். போய் ஒரு இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த அருள் வாக்கு சொல்கிறவங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் போனால் தனித்தனியாக
ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சொல்யூஷன். இப்போ நம்ம ஜாதகத்தை கொண்டு போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்யூஷன், இது இதை பார்க்குது அதை பார்க்குதுப்பாங்க. வாஸ்து சாஸ்திரம் கொண்டு போனால் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இதை மாற்று இதை மாற்றும்பாங்க. இப்போ நம்ம படிக்கிறது எல்லாருக்கும் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷன். அதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. அதனால தான் நம்ம எல்லாரும் மொத்தமாக உட்காந்து படிக்க முடியுது. நமக்கு பிரச்சனைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் தீர்வு ஒன்று தான். அதான் நமக்கு படிக்கிறோம். நம்ம இதை நமக்கு பாராயணம் பண்ணிக்கிறோம். அண்டதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி கடவி சந்நிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டு சொல்வேன் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே கடமடு மூழ்கி நான் போல் சரீரமும் குளிர்ந்துள்ளாரே அடரும் அன்பொழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்றிது சொல்வான். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே இன்னதென்றதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான். அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குளம்பையுள் புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம ஸ்வரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத கால நேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.